கிரிஞ்சு நின்னா கிரிஞ்சு, உட்காந்தா கிரிஞ்சு, பேசினா கிரிஞ்சு, என்ன பண்ணாலும் கிரிஞ்சு. இந்த வார்த்தை கண்டுபிடிச்ச என் கையில கிடைச்சான் செத்தான். அதுக்குன்னு ஒரு சில பேரு அம்மாவை நான் அடிச்சிட்டான். அப்புறம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஏய் புருஷா சொல்றி பொண்டாட்டி இப்படி எல்லாம் பேசி அட்டென்ஷன் சீக் பண்ணுவான். இது வந்து கிரிஞ்சு தான். பரவாயில்ல, அவனடி இவன் அடிக்கலாம் தப்பே கிடையாது. ஆனா இப்ப இங்க பேச வேண்டிய விஷயம் வந்து இப்ப வந்து ஒருத்த எமோஷனலி டவுனா இருக்கும் போது அவனோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்றதுக்கே கூச்சப்படுறான். இப்ப அவன் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணா அவன் எதுல இருக்கிறான் அவனை கிரிஞ்சா நினைச்சிருவான். அவன் கடைசி வரைக்கும் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணாம இருக்கான். இது வந்து ரொம்ப சீரியஸான விஷயம். இது காமெடி கிடையாது. இதனால எனக்கு நீ யாருமே இல்லைன்னா அவன் தப்பான முடிவு எடுக்க கூட வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஒருத்தன் அவனோட ஒரிஜினல் கேரக்டரையே இந்த கிரிஞ்சுங்கிற வார்த்தையினால இறக்குறான். இப்ப வந்து ஒருத்த ஒரு காமெடி கேட்டு சிரிக்கிறான். அவனை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அந்த காமெடி நினைச்சு சிரிப்பே வரல. சிரிக்காதவன இந்த சிரிக்கிறவனை பார்த்து ஏய் கிரிஞ்சுடா அப்படின்வான். இப்படி வந்து சிரிக்கிறதுக்கு கூட சுத்தி இருக்கிறவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவான்ட்டு அவன் சிரிக்கும் போது சுத்தி இருக்கிறவங்களா பார்ப்பான். சுத்தி இருக்கவங்கள சிரிச்சாதான் அதுக்கப்புறம் சிரிக்கவே செய்வான். இங்க பாரு, உனக்கு சிரிப்பு வந்துச்சுன்னா நீ சிரிக்காத மத்தவனுக்குலாம் அந்த காமெடி பார்த்து அவனுக்கு சிரிப்பு வரலாம் அர்த்தம் கிடையாது. அவனும் இந்த கிரிஞ்சுங்கிற வார்த்தைனால அவனை நான் சலண்டா வெளியே காமிச்சுக்கிட்டு அவனே ஒரு புளுத்தி நினைச்சிட்டு இருப்பான். இங்க பாரு, நீ வந்து புளுத்தில இல்ல, உனோட செல்ஃபை நீ எப்பயே வந்துட்ட, அதான் உண்மை. அப்புறம் ஒரு ரீலை லைக் பண்றதுக்குள்ள ஒரு சில பேர் யோசிப்பான், இந்த ரீலை நான் லைக் பண்ணா மத்தவன் என்னை பார்த்துட்டு என்ன நினைப்பான்னு சொல்லிட்டு அந்த அவனுக்கு பிடிச்ச ரீலை கூட லைக் பண்ண மாட்டான். நான் அப்படி கிடையவே கிடையாது. எனக்கு ருக்மிணி, மமிதா இந்த 2 ஹீரோயின் நான் ரொம்ப பிடிக்கும். அவங்க போடுற போஸ்ட் எல்லாத்தையும் நான் கமெண்ட் போடுவேன். மற்றவங்களாம் என்னை பார்த்து கல்யாணம் பாட்டு என்னடா ஹீரோயினுக்கெல்லாம் கமெண்ட் போட்டுட்டு இருக்கு அப்படின்னு. எனக்கு அந்த ஹீரோயினை பிடிக்க நான் கமெண்ட் போடுறேன். இது உனக்கு என்ன பிரச்சனை? என்னடா இந்த லைக் போடுறதால ஒரு விஷயம், கமெண்ட் போடுறதால ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கிறீங்கன்னா இது உண்மை, இது நடக்குது. எல்லாம் நிறைய இடத்துல கேட்டு போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரி இருப்பான், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்து கூட அவன் ஃபியர் ஆஃப் ஜட்ஜிங்லேயே இருப்பான். மற்ற வேணா என்ன நினைப்பான்னு சொல்லிட்டு அவன் வாழ்க்கையை வாழாமே இருப்பான். அப்புறம் இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேஷன் பண்ணிட்டு நிறைய பேருக்கு காசு இருக்கும். ப்ரோ மற்றவங்களாம் எனக்கு கிரிஞ்சுன்னு சொல்லிட்டா என்ன ப்ரோ பண்றது? அதெல்லாம் நீ நினைக்கவே நினைக்காத. நீ கண்டென்ட் போடு, உன்னை கிரிஞ்சுன்னு சொல்றவன் அதே இடத்துல அப்படியே தான் இருப்பான். ஆனால் நீ முன்னேறிட்டு போயிட்டே இருப்ப. மற்றவனோட ஒப்பீனியனை வச்சு கொடுக்க முடியாது. நீ எதை ஸ்டார்ட் பண்றதா இருந்து இப்பயே ஸ்டார்ட் பண்ணு. இப்ப நான் முக்கியமா என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட ஃப்ரெண்ட் ஏதாவது டவுன் ஃபேஸ்ல இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க தயவு செஞ்சு ஒரு ஆறுதலா இருங்க. அவங்களோட ஃபீலிங்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும்போது நீங்க தயவு செஞ்சு கிரிஞ்சுன்னு சொல்லி அவங்க டிகிரேட் பண்ணாதீங்க. அது வந்து பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு போய் விட்டுரும். உங்க ஃப்ரெண்டோட ப்ராப்ளம்ஸை நீங்க சால்வ் பண்ணணும் கிடையாது. சும்மா நீங்க அவங்களோட ப்ராப்ளம் நீங்க காது கொடுத்து கேட்டீங்கனாலே அவங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்கும். அப்புறம் நீ யாரு? அப்புறம் உனக்கு ஒரு ஜோக்கு சிரிப்பு வந்துச்சுன்னா நீ சிரி, புலித்தீஸ் பத்தியெல்லாம் யோசிக்காத. உன்னோட ஓன் செல்ஃபை நீ தயவு செஞ்சு எப்பயும் இழந்துடாத. அப்புறம் எதை ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் இப்பவே ஸ்டார்ட் பண்ணு. முக்கியமா நீ இழந்துறாத. நன்றி.